வணக்கம் நண்பர்களே, நான் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் பெண் முதல்நிலை காவலர். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தெரியுது இல்லையா? இந்த ஃபோட்டோ தான் என்னுடைய ஷோல்டரில், என்னோட கையில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டேட் லோகோவும் ப்ளஸ்ஸு நான் ப்ரமோஷன் ஆகி வாங்கின என்னுடைய கிரேடும். நான் கிரேட் 1ன்னு சொன்னேன் இல்லையா? அதான் உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. அதான் என்ன மாதிரி நீங்களும் போலீஸில் சேர்ந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன் போகணும், டைரெக்டாக நான் எஸ்ஐ ஆகணும் அப்படின்றவங்களும் சரி, இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன், 12th தான் படிச்சிருக்கேன், டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, எஸ்ஐ ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். உங்களால் எஸ்ஐ ஆக முடியலைன்னு நினச்சி வருத்தப்படவே படாதீங்க. நீங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம், பிசியாக செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறமும் நமக்கு 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிகிரியை கரஸில் போட்டு நம்ம கம்பல்சரி நம்மளுடைய ஆம்பிஷனான அந்த டைரக்ட் எஸ்ஐ போஸ்டிங்கை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். நான் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பித்து ஒரு 1 வீக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சேனல் இருந்துச்சு, தமிழ்நாடு உமன் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த சேனலை அடுத்தடுத்து வீடியோ போடாமல் அதை அப்படியே விட்டுட்டேன். அந்த சேனல் இப்போ என்கிட்ட இல்லை. சரி, ஓகே அப்படின்னும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதில் நீ ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்ன, நிறைய அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஒரு 10,000 பேர் எனக்கு மெசேஜு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு மெயில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிருப்பேன். பட் அந்த சேனல் இப்போ என்கிட்ட இல்லை. இதை பார்க்குற யாருக்காவது என்னை ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் எப்படி பேசுவேன் அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் தமிழக பெண் காவலர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன். இந்த வாய்ஸை கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் அதில் என்னை நம்பி இருந்தீங்க. என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், பேபிஸ் குழந்தைகள் காரணமாக என்னால் வீடியோ அதில் கண்டினியூ பண்ண முடியல. சேனல் என் கையை விட்டு போயிடுச்சு. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த வருஷத்துக்காக 2025க்கான போலீஸ் செலெக்ஷன் எப்போ, கால்ஃபர் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க. நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது இந்த 10,000 போஸ்டிங் எடுத்தது, 15,000 போஸ்டிங் எடுத்ததெல்லாம் 13 பேட்சோட, நான் 13 பேட்ச் என்னோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 17லேயும் 18லேயும் கொஞ்சம் அதிகமான ஆள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே 3,000 போஸ்டிங்கு, 2,000 போஸ்டிங், 2,500 போஸ்டிங். ஏன்னா ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் உங்களுக்கு 60 வருஷம் கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னா, காலி பணியிடங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால போட்டிகளும் அதிகமாயிருச்சு. இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். போலீஸ் எக்ஸாமை தவிர்த்து நான் சும்மா என்னோடய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க தான் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு இந்த வேலையே பிடிக்காது, இந்த வேலைக்கு ஏன்டா வந்தோன்ருக்கு, இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு எதுக்காவது எக்ஸாம் எழுதி போயிடுவேன் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களால் வேறு வேலைக்கும் எழுதி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம் தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஏன் அப்படின்னா, 10th முடிச்சுட்டு பார்டர் ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டியாக வர்றவங்க யார் தெரியுமா? சும்மா நான் ஒரு டைம் பாஸுக்கு எழுதினேன், நான் வேலைக்கு வந்தேன் அப்படிலாம் இல்லைங்க. எவ்வளோ பேர் குடும்ப சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, பொம்பளை பிள்ளைங்களை சொல்கிறேன், விடோவியர்ஸ் சொல்கிறேன், திருநங்கைகளை சொல்கிறேன், நம்ம பசங்களை சொல்கிறேன், ஆம்பளை பசங்க எப்படி வேலை பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே. தயவு செஞ்சு விருப்பம் இல்லாமல் இந்த வேலைக்கு வராதிங்க. வேலைக்கு வந்துட்டும் இந்த வேலையை மட்டமாக பேசாதீங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.